अलग है, उनका हटके है, मगर आपका डिफरेंट है। हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम। सर मैं बोल रहा हूँ। नहीं आप ट्रांसलेशन तो करो, क्यों ऐसा कर रहे हो? ஒரு அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும். அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். सर मैं आमोद बोल रहा सर आमोद காமன் நாங்க ஒரு லிஸ்ட், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில. அடுத்து एक பதில் சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க. வெயிட் ஃபார் अस टू कंप्लीट प्लीज। श्रीकांत जी आप जवाब लिखो मेरे, ऐसे नहीं होता है। नहीं पूरा नहीं, वो बीच में बोलने लग जाए तो न मत सुनो। நான் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க. பதில முழுமையா வாங்குங்க, then you ask question. You should take the reply properly. सर मैं आमोद, मैंने नीट के बारे में ही कहा, शायद आपने सुना नहीं। நீங்க சொல்லுங்க सर मैं ट्रांसलेशन तो कर। நான் நீட்டை பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப நீங்க அதுக்கு அதே கேள்வி கேக்குறீங்க. அதுக்கான பதில் சொல்லி ஆகிவிட்டது. பொதுவான கருத்து ஒத்துசைவு வந்த பிறகுதான் நடக்கும். सर मैं आमोद बोल रहा हूँ। आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है, लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है। कैसे काउंटर करेंगे? हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है। நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை, அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம். மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று. அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம். திமுக அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம். சொல்லுங்கண்ணா. சார் முடிச்சோன்னு வாங்க. சார் 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 எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. அதுக்கு அது தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு பதில் சொல்லணும். मैंने स्पष्टता से कहा कि श्री एड़ापाडी के नेतृत्व में हम चुनाव लड़ेंगे। நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன். திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும். மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உள்துறை அமைச்சர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க. 1 person 1 question. ஒரே நிமிஷங்கண்ணா. என்டிடிவி சாம் டேனியல் அவங்க இருக்காங்க, முதல்ல இருந்து நின்று இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா. கேளுங்க. अमीषा जी इधर से। सर गृहमंत्री जी, रविंद्र हूं। एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है, ये कितना अस्थायी होगा, इस पर संशय उठा रहे हैं वो लोग। देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है, इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी। இங்க கூட்டணியில ஏன் தாமதம்ங்கிறீங்க? கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது. உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம். जरा भी नहीं। हम तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है। தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை. ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तापित किया। डीएमके ने कभी मांग नहीं की। ஆனா நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார். ஆனா திமுக அதை எதிர்த்தது. ये मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की। மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார். खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया।
தமிழ்நாட்டுல மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள். मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान CICT 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की. தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். அது மத்திய அரசின் நிறுவனம். 24 கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர். हमारी सरकार ने ही ह्यूस्टन यूनिवर्सिटी में तमिल पीठ की शुरुआत की. ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है. उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है. திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 63 மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம். और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है. நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள். IAS और IPS की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं. डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी. இன்றைக்கு பொது தேர்வுகள் எழுதுகிறாங்க. IAS IPS போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது. ஆனா மத்தியில திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை, இருக்கவில்லை. मोदी जी ने ही CAPF के पेपर्स तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया. इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे. மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது. இப்ப தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது. ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதும் நிலை இருந்தது. और जहां जहां भारतीय जनता पार्टी की NDA की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है. पढ़ाई की व्यवस्था की है. मैं 3 साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं. எங்கெல்லாம் NDA ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. நான் 3 ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे. நான் கேட்கிறேன், திமுக இதுவரை தமிழ் என்று சொல்கிறார்களே, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா? हो गए आपका सवाल. सिट डाउन. சார், பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? ADMK ने अभी तक अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं. आज भी अन्ना मनाई स्टेट प्रेसिडेंट है. அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ पूछ रहे हैं. देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है.
எதனால இந்த எதனால தாமதம் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதமானது. सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए.